ஒரு அந்த அதாவது வந்து இப்போ வந்து அந்த தூய்மை பணியாளர்கள் அவ்வளோ பெரிய போராட்டத்தை செய்தார்கள். கண்டிப்பாக நாங்க வந்து அவர்களுடைய கோரிக்கையை வந்து செவிமடுக்காமல் அவர்களை பிடித்து தள்ளி அடித்து அரக்கத்தனமாக அவர்கள் ஏதோ பெரும் குற்றம் செய்தவர்களைப் போல அவர்கள் இழுத்துச் சென்று அவங்களுக்கு சப்போர்ட்டா வந்த அட்வொகேட்ஸையும் அடிச்சு மிரட்டி இந்த மாதிரியான ஒரு கொடுங்கோல் வேலைகளை செய்த இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு இதற்கு எப்படி பொறுப்பேற்க போகிறது? இந்த உயிரிழப்பு அது ஒரு குடும்பத்தினுடைய ஒரு தாய், அவங்க வந்து 2 குழந்தைங்க இருக்கு, இவங்களை வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கு. ஆனா உடனடியாக யார் வந்து அதுக்கு பதில் சொல்லணும்? மின்சாரத்துறை அமைச்சர் வந்து அதுக்கு வந்து என்ன ஏதுன்னு ஒரு பேசியிருந்தா கூட நம்ம இதை ஒத்துக்கலாம். சம்பந்தம் இல்லாமல் சுகாதாரத்துறை அமைச்சர் அங்க வந்து 20 லட்சம் ரூபாய் கொடுத்து வாயடிக்கிற வேலைகளை தான் பார்க்கறாங்க. மக்கள் எங்கே கொந்தளித்து விடுவார்களோ, தாம் செய்த தவறுனால் அவருடைய அதிகாரிகள் செய்த தவறுனாலும் அமைச்சர்கள் செய்த தவறுனாலும் என்ன தப்பு நடக்குது, இது மக்கள் கொந்தளிக்க கூடாது அப்படின்ற காரணத்துக்காக உடனடியாக பணத்தை கொண்டு வந்து கொடுத்து அங்க அவங்கள வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த லேடியுடைய குடும்பத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வயசு 30 தான் ஆகுது. இன்னும் ஒரு 30-35 வருடம் அவர்களுக்கு வந்து வேலை கிடைச்சா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க போறாங்க. இப்போ அவங்களுடைய வருமானம் எவ்வளவு தூரம் இருக்கும்? நீங்க கொடுக்க 20 லட்சம் ரூபாயில அந்த காம்பன்சேட் பண்ணிட முடியுமா? முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இத்தனை வந்து தொலைபேசியில் இத்தனை தெரிவித்தும் அதை நடவடிக்கையே எடுக்காமல் இருக்கக்கூடிய வந்து அரசு அதிகாரிகளை, மின்சாரத்துறை அதிகாரிகளை என்ன வேலை என்ன பண்ண போறாங்க?